வணக்கம் மக்களே! இன்னைக்கு எங்க வீட்ல தயிர் குழம்பு. தயிர் குழம்புக்கு என்ன சைட் டிஷ் வாங்க அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா, சொல்லுமா. இன்னைக்கு என்ன தயிர் குழம்புக்கு சைட் டிஷ்? சோயா உருளைக்கிழங்கு தொக்கு. சோயா உருளைக்கிழங்கு தொக்கு எப்படி செய்றது வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான சோயா சங்க்ஸ 5 நிமிஷம் சுடு தண்ணீல ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்த பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளிய பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்குனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு, இது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்க பொடிசாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்லைஸாவும் கட் பண்ணி போட்டுட்டு, அது கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலைய போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. தண்ணி ஊத்தாம செய்யணும். ஸ்டவ்வ லோ ஃப்ளேம்லயே வச்சு செய்யணும். கலரி விட்டுட்டு சோயா சங்க்ஸ நம்ம வடிகட்டி வச்சிருந்தத அதில போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, உருளைக்கிழங்கு வேகுற வரையும் 10 நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா, சோயா சங்க்ஸ் உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி. சோயா உருளைக்கிழங்கு தொக்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோ பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க.